மருத்துவ கல்வி இடங்களை கூட அதிகரிக்க தவறியிருக்கும் ஸ்டாலின் அரசு மருத்துவக் கல்லூரி என லட்சியம் பேசிக் கொண்டிருந்தாலும் நடைமுறை அவலமே காட்டுகிறது. இந்த செய்தி தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். மாணவர் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவக் கல்வி இடங்களை கூட அதிகரிக்க தவறியிருக்கும் ஸ்டாலின் அரசின் அலட்சியம் மீண்டும் குற்றவியல் தோல்வியாக மாறியுள்ளது. நாமக்கல், திருப்பூர், விருதுநகர் ஆகிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை அதிகரிக்க முடியாததன் காரணம் தமிழ்நாடு அரசு விண்ணப்பிக்கவே இல்லாததுதான். தேசிய மருத்துவ ஆணையம் 2025ஆம் ஆண்டுக்கான திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டுக்கான MBBS இடங்கள் எந்தவித மாற்றமும் இன்றி காணப்படுவது இளம் மாணவர்களின் கனவுகளுக்கு நேரடியான அடியாக அமைந்துள்ளது. மாநில அரசு விண்ணப்பிக்க தேவையான காலக்கெடுவை தவறவிட்டது. அதன் பிறகு கூட குறைந்த கால அவகாசம் கேட்டும் அதையும் பெற முடியவில்லை என அதிகாரிகள் ஒப்புக்கொள்கிறார்கள். மத்திய அரசு மறுமுறை ஒரு வாய்ப்பளிக்க அதற்கு பிறகு மாநில அரசு இடங்களை அதிகரிக்க முடிவு செய்யும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அந்த உறுதி தெளிவாக இல்லை. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் என மொத்தம் 77 மருத்துவக் கல்லூரிகள் உள்ள நிலையில் சில மாவட்டங்களில் இன்னும் கூட அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலையிலே மாநிலத்தின் திட்டமிடல் கேள்விக்குறியாகிறது. இதற்கிடையே டாக்டர்கள் சங்கங்கள் கூட இளங்கலை இடங்களை அதிகரிக்க வேண்டாம் என அரசு மீது அழுத்தம் கொடுப்பது மருத்துவக் கல்வியின் தரத்தையும் திட்டமிடலில் உள்ள குழப்பத்தையும் வெளிக்கொணர்கின்றன. ஸ்டாலின் அரசு ஒரு பக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி என்ற லட்சியம் பேசிக் கொண்டிருந்தாலும் நடைமுறையில் அலட்சியத்தையே காட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் முதுகலை மற்றும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை அதிகரிப்பதே உண்மையான தேவை என கூறப்படுகிறது.